ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஸ்பாட். நான் உங்கள் அஸ்ரஃப் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மாடுலர் கிச்சன், செமி மாடுலர் கிச்சன், பின்ன லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கபோர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, யூபிவிசி ஹெவி மெட்டீரியலில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது போக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லாஃப்ட் போக நம்ம இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு மேண்டட்டரியான விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, கிச்சன் சிங்க் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மேண்டட்டரியான விஷயங்கள் வந்து இதில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மேலே கிளாஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம எம்டியாக விட்டுருக்கோம். பெரிய திங்ஸ் எதாவது வைக்கணும்னா கீழே வந்து நம்ம எம்டியாக விட்டுருக்கோம். அது போக பார்த்துட்டிங்கன்னா இங்கே அவங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு தட்டு மாதிரி பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க. தட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிருக்கோம். இங்கே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ட்ராலி வச்சுருக்கோம். எம்டி ட்ராலி நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுட்டிங்கன்னா, இந்த எம்டி ட்ராலியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேட்ஸோ இல்லை ஒரு கட்லரியோ வைக்கும் போது நீங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கட்லரினா ஒன்று நீங்கள் கட்லரி மட்டும் தான் வைக்க முடியும். பிளேட்ஸுனா இப்போ ஒரு 12 பிளேட்ஸ் தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது. இப்போ நம்ம இந்த எம்டி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிளைன்ஸில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இந்த பிளைனில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய பொருள் இதுக்குள்ளே வச்சுக்கலாங்கிறதுனால இது ஒரு பட்ஜெட் வீடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 எம்டியாக கொடுத்துருக்கோம். ஒரு வேளை உங்களுக்கு கிச்சன் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து இது வந்து செல்லிங் வீடுங்கிறதுனால, சேல்ஸ் ஆகிற வீடுங்கிறதுனால இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்காரு. பின்ன இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஏன் நம்ம கார்னர் டோர் வைக்கிறோம், எதனால நம்ம கார்னர் டோர் வைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக இந்த இடத்தோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வச்சு தள்ளி இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன் நம்ம கார்னர் கொடுத்துருக்கோம்னா, இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது உள்ளே வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கார்னர் டோர் வந்து உங்களுக்கு வந்து இடம் வேஸ்டேஜ் ஆகாது. நீங்களும் ஃபியூச்சரில் ஏதாவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கார்னர் டோர் பிளான் பண்ணிக்கிங்க. மேஜிக் கார்னர் மற்றபடி நீங்கள் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஆக்சுவலி மேஜிக் கார்னர்லாம் நீங்கள் வைக்கும் போது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அது சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அது பெண்டாகி வெளியே வர்றதுக்கு இதில் வைக்கிற அளவு உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதில் கம்பல்சரி நீங்கள் வைக்கவே முடியாது. ஒரு அழகுக்காக வேணால் வச்சுக்கலாம். அது போக பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் அவங்க எம்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனும் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். அதிகப்படியான ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு 13 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ரொம்ப அதிகப்படியாக இருந்துச்சுன்னா 2 ட்ராலி நம்ம ஃப்ரீயாக தரோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.